நாமக்கல் அருகே போலி பட்டாவை காட்டி தகராறில் ஈடுபடும் நபர்கள் மீது பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். ராசிபுரத்தை அடுத்த தண்ணீர் பந்தல் காடு பகுதியில் பிற்பட்டோர் நலத்துறை மூலமாக 129 பேருக்கு 2 சென்ட் நிலத்திற்கான இலவச பட்டா வழங்கப்பட்டது. கடந்த 2009ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது வழங்கப்பட்ட நிலத்தில் வீடு கட்டுவதற்கான பணிகளை பயனாளிகள் மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த 50க்கும் மேற்பட்டோர் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி போலி பட்டாவை காட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டியுள்ளனர். தண்ணிப்பந்து காட்டில் பிற்பட்டோர் நலத்துறை மற்றும் சிறுபான்மைத்துறை மூலியமாக சுமார் 118 பேர்த்துக்கு 128 பேர்த்துக்கு பட்டா வழங்கினாங்க. 2009 திமுக அரசாங்கம் சார்பா முகாம் நடத்தும் போதும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இந்த மாவட்டத்துக்கு வரும்போது நாங்கள் இத்தனை நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டு உள்ளது என்று சொல்கிறார்கள். கலைஞர் வீடுகள் வழங்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாரத பிரதமர் பேரூராட்சி பகுதியில் இவங்க குடியிருக்கிறாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா மானியம் முழு மானியத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு அது மாதிரி எந்த ஒர்க் ஆர்டரும் கொடுக்கல. இவங்களுக்கு பட்டா கொடுக்காதனால இவங்க வீடும் கட்ட முடியல. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்தது. இந்த சூழலில் காஞ்சிரங்கால், வாணியங்குடி, ரோஸ் நகர், காளவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல நாட்களாக வெயிலின் தாக்கத்தினால் வெப்பம் அதிக அளவு இருந்து வந்தது. இந்நிலையில் மல்லவாடி, ஆடையூர், காஞ்சி, கடலாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது.